வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கத்தாரில் சில தினங்களாக பல பிரச்சனைகள் நிகழ்ந்து வருகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இறுதியாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக வருகிறது என தகவல் வெளியாகி வந்துள்ளது. அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயங்கரவாதத்துக்கு துணை போவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு கத்தார் நாட்டை வளைகுடா நாடுகள் தனிமைப்படுத்தி உள்ளன. இதையடுத்து வளைகுடா நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கத்தார் கூறியுள்ளது. சவுதி, ஐக்கிய அமெரிக்கம் உள்ளிட்ட நாடுகள் கத்தாருடனான தங்களது தூதரக உறவுகள் அனைத்தையும் முறித்து கொண்டு விட்டன. தங்கள் நாட்டு கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளியிலும் மற்றும் கடல் வழியிலும் கத்தார் விமானங்கள், கப்பல்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதோடு கத்தார் தூதர்களையும் நாடு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது உலக நாடுகளின் நெருக்கடி காரணமாக பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கத்தார் கூறியுள்ளது. உறவுகளை துண்டித்துள்ள வளைகுடா நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று கத்தார் அறிவித்துள்ளது. பிரான்சில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானி இதை தெரிவித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தை சர்வதேச விதிகளின்படி நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தங்கள் நாடு பயங்கரவாதத்துக்கு ஆதரவிப்பதாக கூறப்படுவதை மறுத்த அவர், சவுதி அரேபியாவும் அதன் கூட்டணி நாடுகளும் உறவை ஏன் துண்டித்தன என்பதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். கத்தாருக்கு விதிக்கப்பட்ட தடை குறித்து துருக்கி அதிபர் எர்டோகன் கூறும்போது, கத்தார் நாட்டினை அரேபிய வளைகுடா நாடுகள் தனிமைப்படுத்துவதன் மூலம் பிராந்திய பிரச்சினைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடாது. கத்தார் தீவிரவாதத்துக்கு துணை செல்கிறது என கூறப்படுவது கவனிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டுதான். இதை குறித்து விசாரணை செய்யலாம் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா